சமத்துவபுரம் வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு. பயனாளி பட்டியல் ரத்து செய்ய கோரி பாஜக கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள தளுகை ஊராட்சி மங்கப்பட்டி புதூர் பகுதியில் தமிழக அரசு சார்பில் 7.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 வீடுகள் கொண்ட சமத்துவபுரம் கட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பயனாளிகள் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக சமத்துவபுரத்தை திறந்து வைத்தார். ஆனால் பயனாளிகள் பட்டியல் தொடர்பான முறைகேடு குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்ததால் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு நிலவியது. இந்த நிலையில் பயனாளி பட்டியலை ரத்து செய்யக்கோரி இன்று தளுகை ஊராட்சி அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சி திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சமத்துவபுரம் வீடுகள் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்படவில்லை, முறையான வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை, சில அரசியல்வாதிகள் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக பயனாளிகளை தேர்வு செய்துள்ளனர் என குற்றம் சாட்டி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தற்போதைய பயனாளி பட்டியலை முழுமையாக ரத்து செய்து ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது IPS அதிகாரி தலைமையில் விசாரணை நடத்தி உண்மையில் வீடு இல்லாத தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்து வீடுகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நல்ல முறையில் சார் எல்லாத்துக்கும் பயன்படுற வகையில் நாங்களும் எல்லாத்துக்கும் சார்கிட்டையும் சொல்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல வர வேண்டிய சூழ்நிலையை நாங்களாக பண்ணல சார், அதை உருவாக்கியிருக்கோம். அந்த இடம் செலக்ட் பண்ணதுலேருந்து மண் இது பண்ணது எல்லாமே தவறாக பண்ணியிருக்காங்கிறது தான் பொதுமக்கள் இத்தனை பேர் வந்தாதுங்க சாட்சி. நாங்கள் கட்சிக்காரங்க மட்டும் வந்தால் கூட நீங்கள் கேட்கலாம், கட்சிக்கோசரம் வரோன்னு. பொதுமக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நாம் எல்லாரும் சேர்ந்து தகுதியுள்ள நபர்களுக்கு வீடு வாங்கி தரதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்கள் 2 நாளில் நல்ல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் இதோட விட்டுருவோம். கொள்ளையடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்காதே. ஒதுக்கீடு ஒதுக்கீடு சமத்துவபுரம் வீடுகளை ஒதுக்கீடு ஒதுக்கீடு சமத்துவபுரம் வீடுகளை வீடுதாருக்கு வழங்கிடு 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 வீடுதாருக்கு வழங்கிடு. கண்டிக்கின்றோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம். பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு சர்வாதிகார முதல்வரே பதவி விலகு பதவி விலகு. இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்றம் உப்புளியபுரம் ஊராட்சி ஒன்றியம் தளுகை பஞ்சாயத்தில் முருங்கப்பட்டிங்கிற கிராமத்தில் இந்த வீடு சமத்துவபுரங்கிற பேரில் 100 வீடு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது முற்றிலும் இந்த மக்களுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டோம்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் வீடு கொடுக்கணும், குறிப்பாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது தான் நியாயம். ஆனால் திமுக அரசாங்கம் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்சிக்காரங்களுக்கு இதை கட்சிக்காரங்க சொல்கிறது அடிப்படையில் இதை எடுத்திருக்காங்க. எடுத்து இந்த தொகை, இதுக்கான ஒதுக்கின தொகை எவ்வளவுன்னு யாருக்கும் தெரியாது. அதே போல் ஆரம்பத்திலே இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். இந்த மலையை குறைஞ்சிருக்காங்க, இந்த மலையை காணா போக்க வச்சுருக்காங்க. இந்த மலையிலேயே ஆரம்பத்திலே ஊழல் நடந்திருக்குது. அதே போல் பல லட்சம் ரூபா மதிப்புள்ள மணலை மண் திருடி இருக்காங்க, மண்ணை குமிச்சு வச்சு திருடி இருக்காங்க. இது வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் அதுக்கு எடுக்கலை. இப்போ பார்த்தோம்னா, இப்போ வீடு ஒதுக்கீடுங்கிற பேரில் பணம் 2 லட்சம் 3 லட்சம் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு பயனாளிகளுக்கு முறைகேடாக தகுதி இல்லாத பயனாளிகளை தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பொதுமக்கள் இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே பொதுமக்கள் ஒரு 200 பேருக்கு மேலே இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு, வீடு இல்லாதவங்களுக்கு வழங்கணும். குறிப்பாக பார்த்தோம்னா ST மலைவாழ் மக்களுக்கு வீடு வழங்கணும். இந்த அரசாங்கமானது மலைவாழ் மக்களை புறக்கணிச்சிருக்கு. மற்றும்
ஏழைகளை புறக்கணிச்சிருக்கு. அப்போ தகுதியுள்ளவர்களுக்கு வீடு வழங்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பட்டியலை ஏற்கனவே இவங்க ஒதுக்கீடு பண்ண பட்டியலை ரத்து செஞ்சுட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்லை தற்சமயம் இருக்கிற நீதிபதியோ வைத்து விசாரணை பண்ணணும். விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை செய்யணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை செய்து தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்கணும். இதனால தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தில் தலுகை பஞ்சாயத்தில் நாங்கள் எல்லாரும் பொதுமக்களோட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாருங்க, இந்த காவல்துறை சுத்தமாக மைக்கு வைக்கக்கூடாது, சேர் போடக்கூடாது, ஒரு ஜனநாயக கடமையை நிறைவேற்றக்கூடாதுன்னு காவல்துறை திமுக கரவேஷ்டி மட்டும்தான் இங்கே கட்டல. திமுக அரசாங்கம் கரவேஷ்டி மட்டும்தான் கட்டாத ஒரே ஒரு இதுல இருக்காங்க. எந்த விதமான மக்களுக்கோசரம் நாங்க போராடுறோம். மக்கள் 200 பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. குறிப்பா கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, பொதுமக்களும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. வீடு கொடுத்ததுல முறைகேடு, எங்கள்கிட்ட 2 லட்சம் பணம் கேட்டாங்க, 3 லட்சம் பணம் கேட்டாங்கன்னு அவங்களே சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால உரிய விசாரணை செய்து இந்த வீட்டெல்லாம் ரத்து செய்து புதிய இல்லாதவர்களுக்கு, தகுதியுள்ள நபர்களுக்கு இந்த வீட்டை ஒதுக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.